இலங்கையில் இந்த ஆண்டு பதிவான டெங்கு நோயாளர்களில் 30% பேர் 19 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் எனவும், மீதமுள்ள பெரும்பாலான டெங்கு நோயாளர்கள் 20 முதல் 65 வயதுக்குட்பட்டவர்களாக இருப்பதாகவும் சமூக சுகாதார நிபுணர் மருத்துவர் பிரஷீலா சமரவீர இதனை தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். டெங்கு காரணமான அதிக உயிரிழப்புகள் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நாட்டின் 12 மாவட்டங்களில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை நாடளாவிய ரீதியில் 78,125 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவற்றில் மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 16,798 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது.